என் பெயர் சுதின் எல். என் பதிவு எண் 2304. இது என் குடும்பத்தார்களுடன் பேச வந்துள்ளேன். மாமா, மனிதர்களின் பண்பு பற்றி நீங்க ஒரு சில விவரங்களை சொல்லுங்க. பண்பு அப்படி கேரக்டர்னு பார்க்கும்போது படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் நல்ல நல்ல கேரக்டரை அவங்களால வளர்த்துட்டு வராங்க. டீச்சருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி தான் பொதுமக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க அவங்க சின்ன வயசுலேயே இருந்து நல்ல நல்ல புத்திகளாக அப்படி படிச்சுட்டு வர்றாங்க. இருந்தாலும் வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறது எப்படி நல்ல எப்படி வீட்டில் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசாமல் நல்ல நல்ல வார்த்தை பேசணும், இறைவனை துதிக்கணும், காலையில் எழுந்திரிச்சணும், மற்றபடி பிள்ளைங்க பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்னு நல்ல கேரக்டர் சொல்லி கொடுக்கறதுனால அந்த பிள்ளைங்க நல்லமாக வளர்ந்து வருவாங்க. படிக்கிற பிள்ளைங்க காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 5:30க்கு புக்கை எடுத்து வாசித்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நல்லா நீட்டாக ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு ஷூவெல்லாம் துடைச்சிட்டு நல்லா க்ளீனாக போட்டு அப்படி ஸ்கூல் போயிட்டு வரணும். அதுக்கப்புறமா அவங்க டீச்சருங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே மனசில் வச்சு படிச்சுக்கிட்டு தெரியாத கொஸ்டின் டவுட்லாம் கேட்டு படிச்சுட்டு வரணும். காலையில் அது முடிச்ச பிறகு வேறு எங்கேயாவது அசம்பிளியில் நம்மளை ஸ்கூலில் விடுறாங்கன்னா அந்த அசம்பிளியில் நீட்டாக க்ளீனாக எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் சவுண்ட் எதுவும் விடாமல் அவங்க அசம்பிளியை க்ளீனாக நீட்டாக செய்யணும். அதுக்கப்புறமாட்டு வேறு எங்கேயாவது பொது கூட்டம் மீட்டிங் எதுவும் வச்சாலும் அந்த மீட்டிங் நம்ம சைலண்டாக இருக்கணும். வேறு என்ன நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கணும். மேடையில் பேசுகிறவங்கள மட்டும் நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். நம்ம இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சு எடுத்து வேறு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதுவும் பேசுகிறோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும். உன் மேலே ஒரு கொஞ்சம் சத்தம் போட்டு அவங்க கொஞ்சம் திட்டுறமே இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் கேட்டு அப்படி இருக்கணும். அப்புறம் மேடையில் நல்லா நீட்டாக லைனில் அப்படியே சேர் இது போட்டிருக்காங்கன்னா அந்த சேரை இங்கே தூக்கி போட்டு அங்கே தூக்கி போட்டு அப்படின்னு அந்த சவுண்டு எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு மீட்டிங்கில் உட்காரும்போது வேறு யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நமக்கு என்ன சொல்ல வராங்களோ அதை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கணும். சரி. அதுக்கப்புறமாட்டு நம்ம ஸ்கூலில் விளையாட சொல்லும்போது அந்த விளையாட்டு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த விளையாட்டு ஒரு கிரிக்கெட் பிடிச்சிருந்துன்னா கிரிக்கெட் விளையாடணும், கபடினா கபடி, வேறு சிலம்பு எது சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஒரு மெயினாக எந்த கேமில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுலேயே படிச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம தேவையில்லாமல் போட்டு இந்த சின்ன வயசுலேயே மோட்டர் சைக்கிள் எடுக்கணும், அங்கே வேறு பைக் எடுத்துக்கிட்டு சத்தம் விட்டு ஒரு கூடாத நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஆகாத பசங்களோட சேர்ந்துட்டு அங்கேயும் சுற்றக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போகும்போது சத்தம் போட்டு வேறு யாருக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பொதுவாக நம்ம கரெக்டாக சைலண்டாக போயிட்டு எடுத்து அமைதியாக இருந்து நல்ல பையனுமா அப்படிங்கிற பேரை எடுக்கணும். சைக்கிளில் போனாலே லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைட்லேயே தான் போகணும். அந்த ரூட் சும்மா பஸ் இது வரக்கூடிய நேரத்தில் வண்டி இது வரக்கூடிய கிராஸாக அங்கேயும் இங்கேயும் இப்படி போகக்கூடாது. எங்கேயா திரும்பி நம்ம டேர்னிங் பண்ணக்கூடிய டைமில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வண்டி எதுவும் வருதான்னு பார்த்துட்டு மெதுவாக திரும்பி பொறுமையாக போகணும். வேறு ஸ்கூட்டர்னாலே கண்டிப்பாக நம்ம ஹெல்மெட் தான் போட்டணும். அம்மா அப்பா வேறு வண்டி ஓட்டும்போது நம்ம ஹெல்மெட்டு போட்டுறது நம்ம தலையோட ஒரு கவசம் அப்படின்னு சொல்கிறது உயிர் கவசம். அதுக்காண்டி ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு தான் வண்டியை ஓட்டணுன்னு அம்மா அப்பாட்ட நம்ம சொல்லணும். இப்போ உள்ள காலத்தில் உணவை மிச்சப்படுத்தணுங்கிறாங்கல்ல, அது எதுக்கு மாமா? உணவுங்கிறது நம்ம கடவுள் படைத்த எல்லாருக்கும் வயிறார கொடுக்குன்னு நினைக்கிறது ஒரு பொருள். நாள் முழுது காலையிலேருந்து சாயங்காலம் வர கஷ்டப்பட்டு பெரியவங்க உழைச்சிக்கிட்டு அதில் நம்மளுக்கு உணவு சமைச்சு கொடுக்குறாங்க. அம்மாவும் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகாரம் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நல்ல ஆகாரம் சமைச்சு கொடுப்பாங்க. அது நம்ம ருசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன ஆகாரம் கொடுக்குறாங்களோ அந்த ஆகாரத்தை நம்ம வேணும் அளவு எந்த அளவு நம்ம சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்காமல் உனக்கு தேவையான எந்த அளவு சாப்பிடணுமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிடணும். வள்ளுவர் கூட அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய நேரத்தில் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே ஒரு பருக்க கூட கீழே இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொட்டாம் ஒரு சிரட்டைன்னு சொல்லுவாங்க, அதையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஊசியும் பக்கத்தில் வச்சுருப்பார். கடைசி நாளத்தில் ரொம்ப காலத்துக்கு பிறகு வள்ளுவரோட மனைவி வாசகி கேட்பாங்க, நீங்கள் இதனால் வரை சாப்பிடும்போது இந்த பக்கத்தில் இந்த
கொட்டாம்பழக இந்த சிரட்டை வச்சுருக்கீங்க, ஒரு ஊசியின் கையில் வைக்கிறீங்க, எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நான் சாப்பிடும்போது ஒரு பருக்க கூட கீழே விழுந்துடக்கூடாது, விழுந்தா நான் ஊசி வச்சு எடுத்து இதில் சேமித்து வைக்கிறேன்னு, இதில் கீழே கொட்டுறதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கிறதுக்காண்டி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது பக்கத்தில் வந்து டேபிளோ இல்லை கீழே எதுவும் அசிங்கமாக எதுவும் பொருட்கள் எதுவும் உணவு எதுவும் சிந்தாமல் அப்படி சாப்பிடணும். முடிஞ்ச அளவு நமக்கு தேவையான உணவு மட்டும் எடுத்து சாப்பிடணும். மாமி நீங்க கொஞ்சம் ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்கை கண்டினியூ செய்யணும். வேறு 10 மணி ஆனதோட தூங்கணும். வேறு அதில் வந்து நீங்கள் டிவி ஃபோன் பார்க்கக்கூடாது. வேறு நல்ல விஷயம் வந்து ஆரோக்கியமான விஷயம் பால் பழங்கள் அதான் சாப்பிடணும். வேறு இந்த தின்பண்டங்கள் அதெல்லாம் ரொம்ப எடுக்கக்கூடாது. சரிங்க. வேறு இந்த பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யலாம், உபத்திரம் பண்ணக்கூடாது.